நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் மகிழ்ச்சியின் நாளிது. அருள் மழை பொழியும் அன்பு கடலாம், அருள் மழை பொழியும் அன்பு கடலாம். அழைக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் மகிழ்ச்சியின் நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் மகிழ்ச்சியின் நாளிது. உலகினில் கோடி இன்பம், அதில் உண்மையாதென்று உணர்வோம். உலகினில் கோடி இன்பம், அதில் உண்மையாதென்று உணர்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். நன்றி பலியினில் இணைவோம், நாளும் காத்த தேவனில் சரணடைவோம். நன்றி பலியினில் இணைவோம், நாளும் காத்த தேவனில் சரணடைவோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் மகிழ்ச்சியின் நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் மகிழ்ச்சியின் நாளிது. மறைதனை காக்கும் அரணாக நல்ல மனித நேயம் கொண்டு உழைப்போவா. மனிதனை காக்கும் அரணாக நல்ல மனித நேயம் கொண்டு உழைப்போம். இறையுடன் ஆற்றும் பணியில் நாம் நிறையருள் வாழ்வினை அடைவோம். இறையுடன் ஆற்றும் பணியில் நாம் நிறையருள் வாழ்வினை அடைவோம். நன்றி பலியினில் இணைவோம், நாளும் காத்த தேவனில் சரணடைவோம். நன்றி பலியினில் இணைவோம், நாளும் காத்த தேவனில் சரணடைவோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் மகிழ்ச்சியின் நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் மகிழ்ச்சியின் நாளிது. அருள் மழை பொழியும் அன்பு கடலாம், அருள் மழை பொழியும் அன்பு கடலாம். அழைக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் மகிழ்ச்சியின் நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் மகிழ்ச்சியின் நாளிது. இதோ பேரரசராம் ஆண்டவர் வருகிறார், அரசும் ஆற்றலும் ஆட்சியும் அவரது கையிலே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இயேசுவை கண்டு அனுபவித்து வாழவும், அவர் காட்டுகின்ற ஒளியின் வழியில் நடக்கவும் புனித சூசேப்பர் அன்பிய குடும்பங்கள் சார்பாக
உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஒளி இறைவனின் அடையாளம். ஒளி இருக்கும் இடத்தில் அச்சம், பயம், பாவம் இவற்றிற்கு இடமில்லை. ஆண்டவரின் மாட்சி நம்மேல் உதித்துள்ளது எனவும் ஒளியின் மகத்துவத்தை உணர்ந்து வாழவும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு தருகின்றது. இரண்டாம் வாசகத்தில் கடவுளின் அருளால் தனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பையும் அந்த மறைபொருள் தனக்கு இறை வழிபாட்டின் வழியாக தெரியப்படுத்தப்பட்டதாக புனித பவுல் கூறுகிறார். இன்றைய நற்செய்தியில் ஞானிகள் இயேசுவை கண்டு தெண்டனிட்டு வணங்கினார்கள். நாமும் ஆண்டவர் முன் நம்மை தாழ்த்துவோம். ஞானிகள் இயேசுவுக்கு தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம் இதய பேழையை திறந்து எதை கொடுக்க போகிறோம்? அன்பையா, இரக்கத்தையா, மன்னிப்பையா என்பதை சிந்தித்தவர்களாய் இயேசுவை அறியவும் அறிவிக்கவும் இறையருள் கேட்டு இணைவோம் இறையேசுவின் அன்பின் வழியில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசுனுடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. ஆண்டவர் இயேசுவை சந்தித்த 3 ஞானிகளுடைய திருநாள் என்று அழைக்கப்படுகிற இது திருவிழாவிலே நாம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து காணிக்கையாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துக்காக வேண்டுவோம். அமல்ராஜ் ஆரோக்கியமேறி ஒப்புக்கொடக்கூடிய 38வது ஆண்டு மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அண்ணி சுசையம்மாள் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் மற்றும் மரித்த மரியநாதன், சுசைப்பு, மரியமிக்கேலாள், சேசம்மாள், மிக்கேல் ஞானப்பிரகாசம், அந்தோணியம்மாள், சார்லஸ் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவில் நித்திய இளைப்பாறுதல் அடைய நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்று உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க நமக்கு அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும்
ஆமென். ஆண்டவரே ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பேன், நானும் தூய்மையாவேன். இல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே, வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று உதித்தவரே, செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று உதித்தவரே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்குமையா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் தூயவர் தூயவரையா, நீர் ஒருவரே ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவரையா, நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆ மன்றாடுவோமாக. இறைவா, விண்மீன் வழி நடத்த ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகிறோ. அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் திருக்காட்சி. முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கண்ணியின் கண்மணியே வா, பொன்னியின் பொன்னழகே. கண்ணியின் கண்மணியே வா, பொன்னியின் பொன்னழகே. உன்னை காண நாளும் ஏங்கும் உள்ளம் பூத்து குலுங்குதே. கண்ணியின் கண்மணியே வா, பொன்னியின் பொன்னழகே. கொஞ்சம் குழலால் சிந்து பாடி உந்தன் பாதம் வந்தேனே. கொஞ்சம் குழலால் சிந்து பாடி உந்தன் பாதம் வந்தேனே. என்று உனது அருள் வேண்டும், என்று உனது அருள் வேண்டும். தங்க தமிழே அமுதமே, மலராக மணமாக, மலராக மணமாக எம் மனதில் நிறைந்து வா. கண்ணியின் கண்மணியே வா, பொன்னியின் பொன்னழகே. மாந்த நெஞ்சம் மகிழ வேண்டும், வாரும் தேவ மைந்தனே. மாந்த நெஞ்சம் மகிழ வேண்டும், வாரும் தேவ மைந்தனே. உந்தன் வாழ்வில் என்றும் வாழ, உந்தன் வாழ்வில் என்றும் வாழ எந்தன் இதயம் ஏங்குதே. வழியாக ஒளியாக
வழியாக ஒளியாக புது வாழ்வை வழங்கவா. கண்ணியன் கண்மணியேவா, பொன்னியின் பொன்னழகே. இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 2 முதல் 3a, மேலும் 5 முதல் 6 முடிய. அதிகாரம் 3, இறை வசனங்கள் 2 முதல் 3a, மேலும் 5 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறை வாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அவர் கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர்
ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று 3 ராஜாக்கள், 3 அரசர்கள் அல்லது 3 ஞானிகள் திருவிழா என்று அழைக்கப்படுகிற திருக்காட்சி பெருவிழாவை திருச்சபை கொண்டாடுகிறது. ஆகவே இந்த கொண்டாட்டத்தின் நாம் மகிழ்வில் இருக்கிற வேளையில் 3 ராஜாக்கள் நம்ம ஊருக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது வருகிறார்கள். வாங்க.
மூன்று ராஜாக்களை கரம் தட்டி அன்போடு வரவேற்போம். மூன்று ராஜாக்களோடு கூட இன்னொரு ஆள் உட்கார்ந்துருக்காங்களே, அவங்க யார்? அவர் தான் விண்மீன் இல்லையா? விண்மீன் வழி நடத்தி அவர்களை கூட்டிகிட்டு வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக. மூணு ராஜாக்கள் ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது, அவங்களுடைய மேக்கப்பும் ரொம்ப பலமாக இருக்கிறது. அவங்க மூன்று ராஜாக்களும் எங்கேருந்து வராங்க, என்ன பரிசு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு வார்த்தை கேட்டுட்டு நாம் இறை வார்த்தைக்கு கடந்து போவோம். முதல்ல இந்த மூன்று ராஜாக்களை வழிநடத்திய வந்த விண்மீன் அது என்ன செய்தி சொல்லுதுன்னு பார்ப்போம். நீங்கள் யார்? விண்மீன். குழந்தை இயேசுவை பார்க்க எல்லாம் வழிகாட்டி வந்தேன். வெரி குட். கரங்களை தட்டினுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அவர் குழந்தை இயேசுவை கூட்டிகிட்டு பார்க்குறதுக்காக வழிகாட்டி கூட்டிகிட்டு வந்த விண்மீன். முதல் ராஜா யார் என்று பார்ப்போம். அரேபிய நாட்டு அரசர். அரேபிய நாட்டு அரசர் பல்தசார். நான் குழந்தை இயேசுவுக்கு வெள்ளை போலம் கொண்டு வந்துள்ளேன். பல்தசார் குழந்தை இயேசுவுக்கு வெள்ளை போலம் கொண்டு வந்திருக்கிறார். வெள்ளை போலம் எதை சொல்கிறது அது தெரியுமா? தெரியல. ரைட்டு. அடுத்து வெள்ளை போலம் இயேசுனுடைய இறப்புக்கு பிறகு அங்கே கல்லறையில் வைக்கப்படுகிற அவர் எப்படிப்பட்ட சாவை சந்திப்பார், எப்படிப்பட்ட ஒரு சாவின் போது அவருக்கு என்ன கொடுக்கப்படும் அப்படின்றனுடைய அடையாளமாக, அதாவது பிறப்பிலேயே இவர் எப்படிப்பட்ட ஒரு சாவை சந்திக்க போகிறார் என்பதை சொல்லுவதற்கான அடையாளம் தான் வெள்ளை போலம். அடுத்து எத்தோப்பியா நாடு. எத்தியோப்பிய நாட்டு அரசர். எந்த அரசர் பேர் என்ன? கஸ்பார். கஸ்பார். நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? தூபம். தூபம் கொண்டு வந்திருக்கிறீங்க. தூபம் எதை சுட்டி காட்டுகிறது? தெரில. உங்கள் செயினெல்லாம் பலமாக இருக்க. உண்மையிலேயே தங்கத்தில் போட்டு வந்திருக்கிறார். அதனால் எல்லாருமே அப்படி தான், தங்கம்தான். ஆகவே இந்த தூபம் கொண்டு வந்திருக்கக்கூடிய கஸ்பார், தூபம் என்பது எதனுடைய அடையாளம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு ஒரு குரு இல்லையா, தலைமை குரு. ஆகவே அந்த குருவை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளமாக அவர் காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறார். அடுத்த அரசர் பாரசீக நாட்டு அரசர். பாரசீக நாட்டில் வழியாக வரும்போது அரேபிய நாட்டையும் கடந்துட்டீங்க, அதனால் ஒரு சின்ன குழப்பம் ஆகி போச்சு. என்ன நாட்டு அரசர்? பாரசீக நாட்டு அரசர். பாரசீக நாட்டு அரசர். உங்கள் பேர் என்ன? மெல்கியோர். மெல்கியோர். அதனால் முதல்ல பல்தசார், கஸ்பார், மெல்கியோர். நீங்கள் என்ன பொருள் கொண்டு வந்திருக்கிறீங்க? பொன். பொன். அது எதற்காக இயேசுக்கு பொண்ணை கொண்டு வந்தீங்க? நீங்கள்லாம் நிறைய கொண்டு வர போய் தான் அவன் ஏரோது அரசன் இதை பேரில் நிறைய பணம் வச்சுருக்கான், அடித்து பிடிச்சி இயேசுவையும் கொல்லுவோம் அவரையும் பிடிச்சி கொல்லுவோம்னு நினச்சி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பொண்ணை கொண்டு வந்தீங்களே எதுக்காக? அன்பார்ந்தவர்களே, பொன் எதற்கு காணிக்கையாக கொடுக்கப்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அரசருக்கு காணிக்கையாக கொடுக்கப்படுகிற பொருள். ஆகவே இயேசு அரசர் அப்படிங்கிறத அவருடைய பிறப்பிலேயே சொல்லப்படுவதற்காக பொன்னை காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே பொன்னை, தூபத்தை, வெள்ளை போலத்தை காணிக்கையாக கொடுத்ததனுடைய அடையாளம் இதுதான். ஆகவே மூன்று ராஜாக்களையும் அலவந்தாங்குளத்திற்கு வரவேற்கிறோம். உங்கள் மீசையெல்லாம் ஜம்முன் இருக்குது, உங்களுடைய மேக்கப்பும் ரொம்ப இதாக இருக்குது. யூஜின் என்கிற அரசர் ஏன் குனிந்து கொண்டே இருக்கிறார்? நேரம் நிமிர்ந்துருங்க. அறான ரைட், அவரை வாழ்த்துவோம். நட்சத்திரம், நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதனால் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பு பிள்ளைகளே, மகிழ்ச்சி பொங்குகிற இந்த வேளையிலே நாம் எல்லோருமாக இணைந்து இந்த நாள் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியை சிந்தித்து பார்க்க அன்போடு கூட அழைக்கிறேன். மூன்று ராஜாக்கள் இயேசுவை குழந்தையாக இருக்கிற போதே சந்திக்க வந்த இந்த திருக்காட்சி பெருவிழாவை குறித்து தியானிக்கிற போது பலவிதமான கருத்துக்களை நாம் தியானித்திருக்கிறோம். மூன்று ராஜாக்கள் எங்கேருந்து வந்தார்கள், என்ன கொண்டு வந்தார்கள், அந்த பொருட்களுடைய அடையாளம் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியும்.
அதே போல் திருக்காட்சி அப்படிங்கிறது வந்து இயேசு உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தப்படுகிறார். இயேசு எல்லாருக்கும் கடவுள். ஆகவே உலகின் எல்லா திசைகளிலிருந்தும் மக்கள் வந்தார்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்காக திருக்காட்சி பெருவிழா அப்படின்னு நம்ம நினைத்து பார்த்து கொண்டாடுகிறோம். இப்போ இந்த திருவிழாவை குறித்து இப்படி பல விதமாக நாம் யோசித்திருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் சிந்தித்து கொள்வதற்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஏன் ராஜாக்களுக்கு இந்த 3 ஞானிகளுக்கு விண்மீன் வழிகாட்டுவதற்கு கொடுக்கப்பட்டது? விண்மீன் ஏன் கொடுக்கப்பட்டது? அன்பார்ந்தவர்களே, இதை தியானிக்கிற போது நிறைய யோசனைகள் வருகிறது. இயேசுனுடைய பிறப்பின் செய்தியை முதல்ல வானதூதர்கள் யாருக்கு போய் அறிவித்தாங்க? இடையர்களுக்கு அறிவித்தார்கள். இடையர்களுக்கு அறிவிக்கிற போது அது எப்படிப்பட்ட வெளிச்சமாக இருந்தது? சாதாரணமாக வெளிச்சமாக இருந்ததா? பேரொளியாக இருந்ததா? பேரொளியாக இருந்துச்சு. அதனை நம்ம பைபிளில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவருடைய மாட்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய மாட்சி அப்படிங்கிறத பழைய மொழிபெயர்ப்புகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைவனின் பேரொளி, ஆண்டவருடைய ஒளி, அவருடைய பிரகாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், ஆண்டவருடைய ஒளி, ஆண்டவருடைய மாட்சின்னு சொன்னால் எவ்வளவு இருக்கும்? அன்பார்ந்தவர்களே, சும்மா சாதாரண வெளிச்சம் அல்ல, ஒரு பெரும் வெளிச்சம். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நீ யோசித்து பாருங்க, மோசே 40 நாள் அங்கே சீனாய் மலையில் ஆண்டவரோடு இருந்தார். திரும்பி வருகிற போது அவருடைய முகத்தை யாராலும் பார்க்க முடியலை. இப்போ மோசே ஆண்டவரை பார்க்கிற போது அவருடைய முகத்தை பார்க்க முடியலை. பார்க்க முடியாம தன்னுடைய முகத்தை முக்காடு போட்டு மூடிக்கொள்கிறார். இப்போ இவருடைய முகத்தை பார்க்க முடியல. மக்கள் எல்லாரும் அப்படியே கண்கூசி நிற்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், மோசையினுடைய முகத்தையே பார்க்க முடியலையே. அப்போ ஆண்டவருடைய முகம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கும்? அப்போ ஆண்டவருடைய மாட்சி எப்படிப்பட்டது? யாராலும் பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அப்படித்தான் இளையர்களுக்கு அவ்வளவு பெரிய வெளிச்சம் கொடுத்திருக்கக்கூடிய கடவுள் அவ்வளவு பெரிய வெளிச்சத்தை சொல்லி, நீங்க போங்க, உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார், அவரை தீவன தொட்டியில் கடத்தி இருப்பார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொன்ன பிறகு அவங்க புறப்பட்டு போறாங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, சாதாரண இடையர்களுக்கு அவ்வளவு பெரிய வெளிச்சத்தை காட்டின கடவுள், அவ்வளவு பெரிய வெளிச்சத்தை பேரொளியை காட்டிய கடவுள், இந்த ஞானிகளுக்கு சும்மா ஒரு ஸ்டாரை காட்டி விட்டார்கள், ஒரு நட்சத்திரத்தை காட்டி விட்டார், வால் நட்சத்திரம் காட்டி கொடுத்தாரு. எதற்காக? ஏன் இப்படி அதை கொடுத்தார்? அதனுடைய அர்த்தம் என்ன என்று சிந்தித்து பார்க்கிற போதுதான் இந்த வெளிச்சம் சொல்லுகிற செய்தி என்ன என்பது உங்களுக்கு புலப்படுகிறது. எசாயா புத்தகம் 60வது அதிகாரம் 1 வசனம் இன்னைக்கு நான் வாசிக்க கேட்டோம். அதில் நமக்கு அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து பாருங்கள். வாசிங்க. எருசலேமினுடைய வருங்கால மேன்மையை குறித்து சொல்கிற போது அந்த வசனம் சொல்கிறது, எழு ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இங்க இருக்கக்கூடிய உங்க எல்லார் மீதும் யாருடைய மாட்சி இருக்கிறது? ஆண்டவருடைய மாட்சி இருக்கிறது. உங்க எல்லார் மீது யாருடைய ஒளி இருக்கிறது? ஆண்டவருடைய ஒளி இருக்கிறது. உங்கள் எல்லார் மீதும் யாருடைய பேரொளி இருக்கிறது? பேரொளி இருக்கா இல்லையா? பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தை பார்த்தா இப்படி பேரொழியாக இருக்கா? இப்படி என் முகத்தை பார்த்தா பேரொழியாக தெரியுதா? அப்படி ஆமாம், நேற்றுக்கு இருந்ததுக்கு நீ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி தாடி கிடியமாக இருந்துட்டு கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு வந்த உடனே அப்படி தெரியுதான்னு தெரில. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய மாட்சி, ஆண்டவருடைய பேரொளி எல்லார் மீதும் ஒளிர்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இது நமக்கு சொல்லுகிற அர்த்தம் என்ன? இடையர்களுக்கு அவ்வளவு பெரிய வெளிச்சத்தை காட்டிய கடவுள் ஞானிகளுக்கு சாதாரண ஒரு வெளிச்சத்தை காட்டுறாரு. ஒரு விண்மீனை காட்டி, ஒரு வால் நட்சத்திரத்தை காட்டி, இதுதான் இந்த வெளிச்சத்தில் போங்கன்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு செய்தியையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது.
அது என்ன செய்தி? அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானவரை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தூய ஆவியானவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு வடிவத்தை எடுத்திருக்கிறார். பைபிள்ல தூய ஆவியானவரை குறித்த வடிவங்கள் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தண்ணீராக இருப்பார். சொல்லுங்க, வேற என்னவா இருப்பார்? புறா வடிவில் இருப்பார், நெருப்பாக இருப்பார், அப்புறம் என்ன இருப்பார்? காற்றாக இருப்பார், அப்புறம் என்னவா இருக்கார்? எண்ணெயாக இருப்பார், அப்புறம் கடவுளுடைய கைவன்மையாக இருப்பார், கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் தூய ஆவியானவருடைய வடிவங்கள் இவ்வளவு இருக்குது. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வடிவம் மாறுபட்டு இருக்குது. நீ யோசித்து பார்க்கணும், ஏன் இது மாறுபட்டு இருக்கிறது அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தான் ஏன் விண்மீன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு நீங்க யோசிக்க முடியும். புரியுதா? அப்போ ஏன் இடையர்களுக்கு பெருவெளிச்சம், ஏன் ஞானிகளுக்கு விண்மீன் அப்படின்னு நீங்க யோசித்து பார்க்கணும்னு சொன்னா, ஏன் புறாவின் வடிவில், காற்றின் வடிவில், இப்படி பல்வேறு வடிவங்களை தூய ஆவியானவரை குறித்து சொல்கிறது, பல்வேறு வடிவங்களை சொல்கிறோமே, இந்த வடிவங்கள் சொல்கிற அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், இந்த இடையர்களுக்கும் ஞானிகளுக்கும் சொல்லப்படுகிற இந்த வெளிச்சத்தினுடைய காரியங்கள் நமக்கு புலப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க நினைச்சு பாருங்க, தொடக்கத்தில் நம்ம தொடக்க நூலில் வாசிக்க கேட்கிறோம், ஆவியானவர் எதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார்? நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார், தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். தண்ணீர் எதனுடைய அடையாளம்? வாழ்வினுடைய அடையாளம், உயிர்களின் தொடக்கத்தின் அடையாளம். தண்ணி இல்லைன்னு சொன்னா எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியும், முதல்ல வீடு கட்டுறதுக்கு முன்னாடி, இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த இடத்துல நீரோட்டம் எப்படி இருக்குது அப்படி பார்த்து தான் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குவாங்க. நல்ல இடமா இருக்கலாம், ஊருக்கு நடுவில் இருக்கலாம், எவ்வளோ பெரிய இடமா வேணாலும் இருக்கலாம், தண்ணி இல்லைன்னா அந்த இடத்த வாங்கி ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ நமக்கு தண்ணியினுடைய தன்மை நமக்கு வந்து சேர்ந்துருது, கொண்டாந்து விட்டுருதாங்க. ஆனாலும் கூட நீங்கள் வாழுகிற பூமியில், நீங்கள் இருக்கிற இடத்தில் செழிப்பு இருக்க வேண்டும் என்பதனுடைய அடையாளம் இந்த தண்ணீர் என்று பார்க்கிறோம். சில நேரங்களில் இந்த நீர் இருக்கக்கூடிய இடத்துல தான் கால்நடைகள் தங்கும். ஆடு மாடுகள் அங்கே அந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் யோசித்து பார்க்கணும். நீங்கள் ஒரு தொழு வச்சுருக்கிறீங்க, அந்த தொழு வச்சுருக்கக்கூடிய இடத்துல ஆடு மாடுகள் வந்து செழிப்பாக இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் நிறைய பலுகி பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அங்கே நீரோட்டம் இருக்குன்னு அர்த்தம். அங்கே நீரோட்டம் இருக்குன்னு அர்த்தம். நீரோட்டமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னு சொன்னால் கால்நடைகள் வந்து அங்கே செழிப்பாக வளராது. ஏதாவது நோய் வரும், ஏதாவது பிரச்சனை வரும், மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கு சயின்டிஃபிக்காக பல நேரங்களில் ஆய்வு செய்து பார்க்கிற போது அதுதான் உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி என்று சொன்னால் தண்ணீர் புதிய உயிர்களின் தொடக்கம், அது வாழ்வினுடைய தொடக்கம் என்று சொன்னால், ஆவியானவர் தொடக்கத்தில் இந்த உயிர்களின் தொடக்கத்திற்காக தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று பொருள்பட சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தூய ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவின் மீது வந்து இறங்குகிற போது என்ன வடிவத்தில் இறங்கினார்? புறா வடிவில் வந்து இறங்கினார். அன்பார்ந்தவர்களே, அது என்ன அர்த்தம்? அந்த காலத்திலிருந்தே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், புறா அப்படிங்கிறது வந்து ஒரு அமைதியின் சின்னம், அது மாசற்றதினுடைய சின்னம். இந்த புறா வழியாகத்தான் நிறைய தூது அனுப்பியிருக்கிறார்கள். அப்ப கடவுள் இந்த பூமியிலே அமைதியை, சமாதானத்தை இந்த உலகிற்கு அனுப்புவதற்கு தன் மகனையே கொடுத்திருக்கிறார். அந்த மகன் அமைதியின் தூதுவர், அமைதியின் அரசர், இந்த உலகிற்கு ஆண்டவரின் செய்தியை கொண்டு வந்தவர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் என்ன வடிவம் கொடுக்கப்பட்டது? ஆவியானவருடைய வடிவம், புறா வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இது தூய ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே போல சீடர்கள், அன்னை மரியாள் எல்லாரும் ஒரு இடத்திலே கூடியிருக்கிற போது இயேசுனுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது? பெந்தகோஸ்தே பெருவிழாவின் போது ஆவியானவர் எப்படி வந்து இறங்குகிறார்? பிளவுபட்ட நாவுகளாக நெருப்பின் வடிவில் வந்து இறங்குகிறார். இப்ப இந்த பிளவுபட்ட நாவாக, நெருப்பாக வந்து இறங்குவதனுடைய அடையாளம் என்ன?
சீடர்கள் இவ்வளவு நாளும் அப்படியே ஆண்டவருக்குள்ளாக இருந்தாங்க. இப்ப அவங்க நெருப்பு போல தீமைகளை எதிர்க்கணும், நற்செய்தியை நெருப்பு போல போய் சேர்க்கணும். அவர்களுடைய நாவில் இறங்குவதனுடைய அடையாளம் என்ன? நாவு பேசணும், ஆண்டவருடைய வார்த்தை வலிமையா சொல்லணும். அதற்காகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நெருப்பு வடிவில் பிளவுபட்ட நாவுகளாக அங்கே ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி தூய ஆவியானவருடைய வடிவங்கள் பல்வேறு நிலைகளிலே சொல்லப்படுகிற போது அது இடத்திற்கு ஏற்றாற் போல, காலத்திற்கு ஏற்றாற் போல, ஆளுக்கு ஏற்றாற் போல ஒரு அர்த்தத்தை கொடுப்பது போல இருப்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம்? ஞானிகளுக்கு இந்த வெளிச்சம் ஏன், இடையர்களுக்கு இந்த வெளிச்சம் ஏன் என்று நீங்கள் நினைத்து பார்க்கிற போது விண்மீனின் வெளிச்சம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. முதல்ல வெளிச்சம், ஒளி, பிரகாசம் அப்படின்னு சொன்னாலே அது இறைவனுடைய பிரசன்னம், ஆண்டவர் இருக்கிறார் என்பதை காட்டுவதனுடைய அடையாளம். அப்படி என்று சொன்னால் என் அன்பார்ந்தவர்களே, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வெளிச்சத்தை கொடுக்கவில்லை கடவுள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்க்கையை சொல்வதற்காக கொடுக்கிற வெளிச்சமாக பார்க்கிறோம். விவிலியத்தில் அப்படி ஒளியாக ஆண்டவரை கண்டவர்கள் யாரெல்லாம் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இடையர்களை சொல்லலாம், மோயிசனை சொல்லலாம், தூய பவுலை சொல்லலாம், ஞானிகளை சொல்லலாம், இஸ்ராயல் மக்களுக்கு நெருப்பு தூணாய் ஆண்டவர் இருந்ததை சொல்லலாம். இதெல்லாம் இறைவன் பல்வேறு காலகட்டங்களிலே ஒளியாக மக்களுக்கு வெளிப்பட்ட காரியமாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த 2 பேருக்கும், அதாவது இயேசுனுடைய பிறப்புக்கு பிறகு 2 பேருக்கு காட்டப்படுகிற இந்த வெளிச்சத்தினுடைய வேறுபாடு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஞானிகளுக்கு கொஞ்சம் வெளிச்சத்தினுடைய அளவு குறைவாக கொடுத்துட்டார். ஒருவேளை ஞானிகள் அவங்க ஏற்கனவே ஞானிகளாக இருக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் கொடுத்தா போதும் நினைச்சாரா? என் அன்புக்குரியவர்களே, ஞானிகள் என்பவர்கள் அவர்களுக்கு வான்கோள்கள், வானத்தில் நடக்கக்கூடிய வித்தியாசங்கள், சாஸ்திரங்கள், அந்த இதை குறித்த அறிவு, ஞானம் என்பது அவர்களுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. அதனால தான் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா, கடவுள் அவர்களுக்கு புரிகிற மொழியிலேயே பேசுகிறார். அவர்களுக்கு என்ன மொழி புரியுமோ அந்த மொழியிலே பேசி அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வருகிறார். வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது எதை குறித்து காட்டுன்னு சொன்னா, உலகத்துல அதிசயமா ஏதோ ஒரு பெரிய மனுஷன் தோன்றியிருக்கிறார், அதை பார்க்கிற காட்சி, அதை வெளிப்படுத்துகிற காட்சி தான் வால் நட்சத்திரம். அப்ப விண்மீன் எல்லாம் தான் நட்சத்திரம் தான். ஆனால் இந்த விண்மீன், இந்த வெளிச்சம் என்பது வித்தியாசமானது. நீ பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். ஒரே ஒரு விண்மீன் வெளிச்சத்தில் அவங்க போயிருப்பாங்களா? நிறைய வெளிச்சங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் வால் நட்சத்திரம் என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. இப்பதான் விண்மீன் என்று வெறுமனே சொல்லப்பட்டு முடிகிறது. ஆனால் வால் நட்சத்திரம் சொல்லப்படுகிற அந்த ஒளி என்பது என்ன சொல்கிறது? ஒரு வித்தியாசமான மனிதர், ஒரு ஒரு அரசர் அல்லது ஒரு கடவுளுக்குரிய மனிதர் தோன்றி இருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடு. அதை சொல்லணும்னு சொல்லும்போது ஏன் ஞானிகளுக்கு சொல்லப்படுகிறது? ஞானிகள் ஏற்கனவே வான்கோள்களை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, அவர்கள் மொழியிலேயே உங்களுக்கு இப்படி ஒரு காட்சி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இடையர்களுக்கு அந்த காட்சி ஏன்? அவங்களுக்கு நெருப்புன்னு சொன்னா பாதுகாப்பு. யோசித்து பாருங்க, அவர்களுக்கு நெருப்புன்னு சொன்னா ஒரு சின்ன பாதுகாப்பு, காட்டில் இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு. அப்ப பெருவெளிச்சம் அப்படின்னு சொன்னா நிறைந்த பாதுகாப்பு. நீ யோசித்து பாருங்க, பெருவெளிச்சம் அது பகல் போல வெளிச்சம், ஆண்டவருடைய மாட்சியின் வெளிச்சம் அப்படின்னு சொன்னா, அந்த பெருவெளிச்சம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்தது. ஆகவே இடையர்களுக்கும் அவர்களுடைய மொழியில்தான் அந்த வெளிச்சம் சொல்லப்படுகிறது. ஞானிகளுக்கு அவர்களுடைய மொழியில்தான் அந்த விண்மீன் வெளிச்சம் காட்டப்படுகிறது. ஆகவே அவர்கள் அந்த வெளிச்சத்திலே ஆண்டவரை காண்கிறார்கள். அப்படி என்றால் அன்பார்ந்தவர்களே, மோசேக்கு சொல்லப்பட்ட அந்த வெளிச்சம் என்ன அர்த்தம்? கடவுள் அழைத்து 10 கட்டளைகளை கொடுக்கிற வெளிச்சம். கட்டளைகளுக்கு கடைபிடித்து வாழ்வதற்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்பதனுடைய அடையாளம். அதான் மோசேக்கு காட்டுகிற வெளிச்சமாக பார்க்கிறோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளை நீங்க யோசித்து பாருங்க, தூய பவுலுக்கு ஒரு வெளிச்சம் காட்டப்பட்டது. அந்த வெளிச்சத்தினுடைய அடையாளம் என்ன? நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்?
தூய பவுலடியார் தன்னுடைய அறிவு வெளிச்சம் மிக பெரியது என்று நினைத்து கொண்டிருந்தார். தன்னுடைய அந்த அறிவு வெளிச்சத்தில் அவர் தன்னுடைய கண்களையே குருடாக்கி வைத்திருந்தார், தன்னுடைய மனதை கல்லாக்கி வைத்திருந்தார். அந்த இடத்தில் ஆண்டவருடைய வெளிச்சம் அவருக்கு கொடுக்கப்பட்ட போதுதான் அவருடைய கண்கள் திறந்தன, அவருடைய இதயம் விரிந்தது, ஆண்டவருடைய ஒளி அவருக்குள் பாய்ச்சப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போல இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சம் கொடுத்தார். அந்த வெளிச்சத்தினுடைய அடையாளம் என்ன? பகலில் மேகத்தூணாக இருந்த கடவுள் இரவில் நெருப்பு தூணாக இருந்தார். அதனுடைய அடையாளம் என்ன? இதோ நான் உங்களுக்கு அரணாய் நிற்பேன், அரணாய் நிற்பேன், இரவும் பகல் போல உங்களுக்கு ஒளி வீசும், இரவிலும் நீங்கள் நடப்பீர்கள், பயணிப்பீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பயமும் இருக்காது. அதை சுட்டி காட்டுவதுதான் அந்த நெருப்புத்தினுடைய அடையாளம். அன்பார்ந்தவர்களே, எலியா இறைவாக்கினர் நெருப்பு தூண் பூட்டிய குதிரையில் விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடையாளம் என்ன? நீ யோசித்து பாருங்க. எலியா இறைவாக்கினர் அப்படி எடுத்துக் கொள்ளப்படுகிற போது சீராக்கி ஞான நூல் அவரை குறித்து சொல்லும், அவருடைய பேச்சு தீவட்டி போல இருந்தது, அவருடைய பேச்சு தீவட்டி போல இருந்தது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற பிள்ளைகளுடைய வாய் அப்படி தீவட்டி போல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் என்று சொன்னால் ஆண்டவர் அவர்களை தனக்கு உரியவர்களாக எடுத்துக்கொள்வார் என்பதனுடைய அடையாளம் தான். இப்படி விவிலியத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது. இங்கே விண்மீன் வெளிச்சத்தில் வந்த ஞானிகளுக்கு அப்படி ஒரு பொருள் இருக்கிறது. இடையர்களுடைய அந்த வெளிச்சம் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தருகிறது. நாம் நினைச்சு பார்க்கணும், நம்ம வீட்டிலையும் நமக்கும் ஆண்டவர் இந்த ஒளியை தந்திருக்கிறார், நமக்கு எல்லாருக்குமே தந்திருக்கிறார். அதனால தான் எழு ஒளி வீசு, உன் ஒளி உதித்துள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் இருக்கிறது என்று இடையர்களுக்கு சொன்னது போல, ஞானிகளுக்கு சொன்னது போல ஆண்டவர் இன்றைக்கு உங்க எல்லாருக்கும் சொல்லுகிறார். நீங்க ஆண்டவருடைய இந்த மாட்சியை பார்க்குறீங்களா, பார்க்கலையா? எப்போ பார்க்குறோம்? நீங்கள் பாருங்கள், சில நேரங்களில் சில வீடுகளுக்கு போவோம், போன உடனே ஜெபத்துக்கு போன உடனே மெழுகுதிரி பற்ற வைப்பாங்க. மெழுகுதிரி பற்ற வச்சு முடித்த உடனே ஒரு பிதாசனம் போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் அப்படின்னுடைய அடையாளம். சில வீட்டில் சாயங்காலம் முதல்ல விளக்கு பட்ட உடனே பிதாசன் போடுவாங்க. இப்போ பகலெல்லாம் வெளிச்சமாக தான் இருக்குது, ஆனால் நைட்டு சாயங்காலம் ஆகிட்டுன்னு சொன்னால் அது ஒரு தனி தன்மை இல்லையா? பிதாசனம் போட்டு தான் ஒளி வெளிச்சமாக இருக்குது. அதே மாதிரி சில வீட்டில் அரிசி போடுறதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வச்சா என்ன செய்வாங்க? சிலுவையை போடுவீங்க, 1 2 இல்லைன்னா பார்த்துக்க வேற அப்படிங்கிற மாதிரி அடையாளமா ஆண்டவருடைய பிரசன்னத்தை சொல்லுவதனுடைய அடையாளம். அதே மாதிரி சிலர் வாயில் சிகரெட்டை வச்சுட்டு தீ பற்ற வச்சா என்ன அர்த்தம்? இது பயங்கரமாக இருக்கு. என்ன கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, யோசித்து பார்க்கணும். நெருப்பு தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை சொல்லுவது தான், ஆனால் நாம் எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து இருக்குது, எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கிறாரு. கடவுளுடைய பிரசன்னத்தை சொல்லுகிற இந்த அடையாளம் நம்ம எல்லாருக்குமே நம்மேலும் உதித்திருக்கிறார். நாம் அதை கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கக்கூடிய வெளிச்சம் என்ன? இடையர்களின் வெளிச்சமா, விண்மீனா, அல்லது மோசேக்கு காட்டப்பட்ட வெளிச்சமா, அல்லது எலியாவுக்கு காட்டப்பட்ட அந்த நெருப்பா, அல்லது இஸ்ரேல் மக்கள் காட்டப்பட்ட அந்த நெருப்பு தூணா? இப்படி பல வகைகளில் நாம் நம்மையே ஆய்வு செய்து பார்ப்பதற்குத்தான் இந்த திருக்காட்சி பெருவிழாவினுடைய வெளிச்சம் நமக்கு சொல்வதாக இருக்கிறது. ஆகவே நினைத்து பார்ப்போம், கடவுள் அவரவர் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப வெளிச்சம் தந்து அழைக்கிறார், ஒளி தந்து அழைக்கிறார். அவருடைய மாட்சி நம்மேல் உதித்திருக்கிறது. இந்த மாட்சியின் பேரொளியை நாம் காண்கிறோமா? நம் கண்களுக்கு ஆண்டவர் தென்படுகிறாரா? சிந்திப்போம். இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார்,
தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய மாட்சி உண்மையில் உதித்துள்ளது என்று சொல்லப்பட்டது போல நம் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் வெவ்வேறு வகையான வெளிச்சம் தந்து அழைப்பு தருகிறார். ஆண்டவர் நமக்கு தருகிற ஒளி என்ன என்பதை கண்டுபிடிக்கவும் அந்த ஒளியில் பயணிக்கவும் ஆண்டவருடைய அருள் கேட்டு மன்றாடுவோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எம் திரு அவை தலைவர்கள் அனைவரையும் இயேசுவை அனுபவித்து அதை வாழ்க்கையால் மக்களுக்கு போதிக்கவும் உமது பணியை சிறப்பாக செய்வதற்கு தேவையான உடல் நலத்தை தந்து காத்திடவும் அவர்களின் தனிமையில் தூதர்களை கொண்டு வழிநடத்தவும் தேவையான அருள் வரத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களோடு பயணிக்கும் இறைவா, எம் தாய் திருநாட்டை பாதம் அர்ப்பணிக்கிறோம். எம் நாட்டில் தீராத நோய்கள் அழிந்திடவும், ஏழைகள் அனைவரும் வாழ்வு பெறவும், வேற்றுமை வன்முறை ஒழிந்து அனைவரும் மகிழ்வோடு வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமக்காகவே இம்மண்ணில் வந்த இறைவா, திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் அடுத்தவரில் உம்மை காணவும் விண்மீனை போன்று நாங்களும் அடுத்திருப்போருக்கு இயேசுவை காண வழிகாட்டவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு வழங்கும் இறைவா, எங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், சிறுவர் சிறுமிகள், இளைஞர் இளம்பெண்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். பெற்றோர்களாகிய நாங்கள் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து ஆன்மீகத்தில் அவர்களை வளர்ந்தெடுக்கவும் திருவழிபாட்டு நிகழ்வுகளிலும் திருப்பலிகளிலும் முழுமையாக பங்கேற்க நாங்கள் உதவி செய்யும் தேவையான வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் அருகிலுள்ள ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், உடல் நலம் குன்றியோர் ஆகியவரின் தேவைகளை அறிந்து உமது அன்பையும் இரக்கத்தையும் பல்வேறு மனிதர்கள் வழியாக அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புனித சூசையப்பர் அன்பிய குடும்பங்களை பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அன்பிய குடும்பங்களில் செய்யும் விவசாய தொழில், கால்நடை தொழிலை ஆசிர்வதியும். படிக்கிற சிறுவர் சிறுமிகள் நன்கு ஞானத்தையும் தந்தருளும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் பாதுகாப்பாக வேலை செய்ய ஆற்றல் தந்தருளும். வேலை, திருமணம், குழந்தை வரம் வேண்டுவோர் உமது அருளால் பெற்றுக்கொள்ளவும், அன்பிய கூட்டங்களில் அனைவரும் பங்கு பெற்று இறையருளை பெறவும்
அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அமைதியாக எடுத்து வைப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த திருக்காட்சி பெருவிழாவில் நீர் எங்களுக்கு தருகிற வெளிச்சம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களை வழிநடத்துவீராக. ஞானிகள் அவர்களுடைய வாழ்வின் ஒளியிலேயே விண்மீனை கண்டு பயணித்தார்கள். இடையர்கள் தங்களுடைய வாழ்வின் தேவையிலேயே ஆண்டவருடைய பாதுகாப்பின் வெளிச்சத்தை கண்டார்கள். அதேபோல இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய பயணத்தில் ஆண்டவருடைய வெளிச்சத்தை கண்டார்கள். இப்படி ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பலரும் பல்வேறு விதங்களிலே அவர்களுடைய வாழ்வின் சூழலில் ஆண்டவரின் பேரொளியை கண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எனக்கு நீர் தருகிற வெளிச்சம் என்ன? என் வாழ்க்கைக்கு நீர் தருகிற ஒளி என்ன? எங்களுடைய குடும்பத்திற்கு நீர் தருகின்ற ஒளியின் வெளிச்சம் என்ன? என் பிள்ளைகளுக்கு நீர் காட்டுகிற ஒளி என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள நீர்தாமே எங்களுக்கு அருள் தருவீராக. பல நேரங்களிலே நாங்கள் எங்களுக்கான வெளிச்சங்களை தேடுவதை விடவும் நீர் காட்டுகிற வெளிச்சத்திலேயே நாங்கள் பயணிக்க அருள் தாரும். நாங்கள் எங்களுக்கான வெளிச்சங்களில் வாழ நிற்படுகிற போது நாங்கள் அழிந்து போகிறோம். எப்படி என்றால், புகையில் தீந்து போகிற மனிதனைப் போல எங்களுக்கான வெளிச்சத்தில் நாங்கள் கெட்டுப்போகிறோம், தீந்து போகிறோம். எங்களுடைய கண்களும் மனமும் அதிலே லயித்து விடுகிறது. ஆனால் ஆண்டவரே, நீர் தருகிற வெளிச்சம் என்பது எங்களுடைய வாழ்வை காட்டுகிறது, நாங்கள் பயணிக்க வேண்டிய பாதையை காட்டுகிறது, இறுதியில் உம் திருமகன் இயேசுவை சந்திக்க எங்களுக்கு வாய்ப்பு தருகிறது. அதே போல தான் நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, ஞானிகளுக்கு இல்லாத வெளிச்சமா? ஆனாலும் விண்மீனின் வெளிச்சத்தில் அவர்கள் வழிநடந்து வந்தார்கள், உம் திருமகனை கண்டார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலும் சுற்றிலும் வெளிச்சமாக இருந்தாலும் கூட நீர் தருகிற வெளிச்சத்தை நோக்கி பயணித்தால் உம் திருமகன் இயேசுவை காண்போம், அவரை அறிவிப்போம் என்பதை இந்த நாளிலே அறிந்திருக்கிறோம். எங்களோடு கூடவாறும் எங்களுக்கு வழிகாட்டும், ஒளியாயிருந்து எல்லா வகையிலும் ஆசிர்வதியும். உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கென பிறந்தவர் எங்கே? நான் தரும் காணிக்கை எங்கே? எனக்கென பிறந்தவர் எங்கே? நான் தரும் காணிக்கை எங்கே? ஒரு மார்கழி இரவில் உலகாள வந்த அருளால், ஒரு மார்கழி இரவில் உலகாள வந்த அருளால், கண்மலர்ந்திடும் பாலா என்னை கனிவுடன் காண்பாயா? கண்மலர்ந்திடும் பாலா என்னை கனிவுடன் காண்பாயா? ஆ ஆ ஆ எனக்கென பிறந்தவர் எங்கே? நான் தரும் காணிக்கை எங்கே? வந்தோ 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 தந்தோம் 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 தானன வந்தோம் 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 தானன தந்தோம் 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 தானன. துன்பம் அகன்றிடும் அன்பின் வரம் தரும், துன்பம் அகன்றிடும் அன்பின் வரம் தரும், வல்லனல் ஞானியே எனினும் வழியறிந்திருந்திடவில்லை,
கண்டிடும் வரம் பெறவில்லை. என்ன தவம் யான் செய்தனவோ எம்மிடை நீயும் பிறந்திடவே பணிவினை பரிசளித்தோம். உன்னருளன சரணடைந்தோம். பணிவினை பரிசளித்தோம். உன்னருளன சரணடைந்தோம். ஆ ஆ ஆ எனக்கென பிறந்தவர் எங்கே? நான் தரும் காணிக்கை இங்கே. வந்தோம் 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 தானென்ன நானென்ன தந்தோம் 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 தானென்ன நானென்ன வந்தோம் 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 தானென்ன நானென்ன தந்தோம் 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 தானென்ன நானென்ன. தீமை ஒழிந்திடும் நன்மை பிறந்திடும். தீமை ஒழிந்திடும் நன்மை பிறந்திடும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கவும் மை வேண்டுகிறோ. பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார், பலியிடப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்கள் மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகாத்தன்மையின் ஆட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும்
இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மொத்திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மொத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
மண்ணில் வந்து உறவீது எண்ணில் வந்து உணவீது திரு உணவே என்னாக மருந்தே உந்தன் அன்பில் மகிழ்ந்திட எந்தன் வாழ்வு செழித்திட என்னகத்தில் எழுந்து நீ வருவாயோ என்னகத்தில் எழுந்து நீ வருவாயோ மண்ணில் வந்து உறவீது எண்ணில் வந்து உணவீது திரு உணவே என்னாக மருந்தே உந்தன் அன்பில் மகிழ்ந்திட எந்தன் வாழ்வு செழித்திட என்னகத்தில் எழுந்து நீ வருவாயோ என்னகத்தில் எழுந்து நீ வருவாயோ இந்த அகிலம் மனம் பெற ஆறுதல் யாம் பெற உறவன மலர்வதும் விடிவாகும் என்றும் வறியவர் வாழ்ந்திட வறுமைகள் நீங்கிட வான்மழை பொழிவதும் அருளாகும் இது வாழ்வு தரும் திருவிருந்து என் நம்பிக்கை வளர்ந்திடும் மருந்து இது வாழ்வு தரும் திருவிருந்து என் நம்பிக்கை வளர்த்திடும் மருந்து இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றதா என்னாலும் உடன் வரும் உணவிதுவே என் ஆன்மாதிடம் தரும் உணவிதுவே மண்ணில் வந்த உறவிது எண்ணில் வந்த உணவிது திரு உணவே என்னாக மருந்தே உந்தன் அன்பில் மகிழ்ந்திட எந்தன் வாழ்வு செழித்திட என்னகத்தில் எழுந்து நீ வருவாயோ என்னகத்தில் எழுந்து நீ வருவாயோ காரிருள் சூழ் உலகினில் பேரொளி பாய்ந்திட வைகரை எழுமருள் ஆதவனே இறை அருள் நிறை வாழ்வினில் புது உலகமைத்திட நம்பிக்கை தழிவதும் பிறப்பாலே இது வாழ்வு தரும் திருவிருந்து என் நம்பிக்கை வளர்ந்திடும் மருந்து இது வாழ்வு தரும் திருவிருந்து என் நம்பிக்கை வளர்ந்திடும் மருந்து இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றதால் என்னாலும் உடன் வரும் உணவிதுவே என் ஆன்மாதிடம் தரும் உணவிதுவே மண்ணில் வந்த உறவிது எண்ணில் வந்த உணவிது திரு உணவே என்னாக மருந்தே உந்தன் அன்பில் மகிழ்ந்திட எந்தன் வாழ்வு செழித்திட என்னகத்தில் எழுந்து நீ வருவாயோ என்னகத்தில் எழுந்து நீ வருவாயோ என்னிடம் எழுந்து இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் பரலோக வாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோக வாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நீசனம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேச முன்னதிசய இரக்கமும் அல்லோ என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும்
5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய திருக்காட்சி பெருவிழா. 6ஆம் தேதி திங்கட்கிழமை வாரத்தின் திங்கள். 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாரத்தின் செவ்வாய். 8ஆம் தேதி புதன்கிழமை வாரத்தின் புதன். 9ஆம் தேதி வியாழக்கிழமை வாரத்தின் வியாழன். 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வாரத்தின் வெள்ளி. 11ஆம் தேதி சனிக்கிழமை வாரத்தின் சனி. 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் திருமுழுக்கு விழா. கிறிஸ்துவின் பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை வரவு ரூபாய் 4231. இந்த நாளிலே திருப்பலியை சிறப்பித்த சூசையப்பர் அன்பியத்திற்கக்கூடிய பொறுப்பாளர்கள், வழிகாட்டிகள், குடும்பங்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்காக தயாரித்திருக்கிறார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை குழந்தை இயேசு அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்காக தயாரிப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அறிவித்தவாறு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம் ஆண்டவர் இயேசுனுடைய திருமுழுக்கு பெருவிழா. ஆகவே இந்த நாட்களில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மிக முக்கியமான விழாக்களாக இருக்கிறது. ஆகவே இந்த விழாவிலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்தவுடனே வழக்கம் போல மறைக்கல்வி வகுப்பு இளையோருக்கான கூட்டம் நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். அனைவரும் கலந்து கொள்ளவும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து குடும்ப பதிவு செய்ய, அதாவது நம்முடைய குடும்பங்களை சர்வே எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். இது தமிழ்நாடு முழுக்க நடைபெறுகிற ஒரு சர்வே. ஆகவே நம்முடைய பங்கிலும் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக இளைஞர் அமைப்பில் இருக்கக்கூடிய மிக்கேல் மற்றும் அவனோடு சேர்ந்து ஒரு தம்பியும் சேர்ந்து அந்த பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். இப்போ நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்று சொன்னால், இன்னொரு 10 பேர் அவர்களோடு இணைந்து பணி செய்வதற்கு தேவைப்படுகிறது. ஏன்னா ஒரு குடும்பத்தை கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் ஆகும், 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். அப்போ ஒரு 10 பேர் இருந்தால் 10 அன்பியத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மீதி பேர் மற்ற அன்பியங்களுக்கு போய் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி அந்த சர்வே எடுக்கும்போது கட்டாயமாக ஒரு வீட்டுக்கு அவ்வளோ நேரம் எடுக்கும்போது குறைஞ்சது ஒரு 10, 20, 30 நாளாக எடுக்க வேண்டியிருக்கும் சர்வே. அதனால் இந்த சர்வே எடுக்கக்கூடிய பணியில் அவர்கள் பல விதமான கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அது முறையாக உங்களுக்கு பதிவாகும். நம்முடைய பங்கில் நீங்கள் நம்முடைய ஊரில் எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருத்தருக்கும் ஆதார் அட்டை இருக்குது இல்லையா, அதே போல் ஒரு பங்கில் எத்தனை குடும்பம் இருக்குது, எத்தனை கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சர்வே எடுப்பதற்கான ஒரு பணி இது. ஒரு அடையாள அட்டை போல் இது இருக்கும். அதனால் உங்கள் நம்பர் அடித்தாச்சுனாலே உங்கள் குடும்பத்து பேர் வந்துடும். நீங்கள் இங்கேருந்து எங்கே போனாலும் சரி தான், தமிழ்நாட்டில் எங்கே போய் இருந்தாலும் சரி தான், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர் அடித்தாலே நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவங்க, இந்த பங்கு, இந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிற எல்லா விவரமும் அந்த சர்வேயில் வரக்கூடிய அளவுக்கு முடிவெடுத்து அதை செய்கிறார்கள். இது மறை மாவட்டத்திலிருந்து எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். தமிழக அளவில் ஆயர்கள் இதை குறித்து பல்வேறு கட்டங்களிலே ஆய்வு செய்து திட்டமிட்டு நம்முடைய குடும்பங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்வதற்காக கேட்டிருக்கிறார்கள். இது நம்ம ஊரில் மட்டும் அல்ல, எல்லாத்துக்கும் செய்யப்படுகிறது, தமிழ்நாடு முழுக்க செய்யப்படுகிறது. நம்முடைய மறை மாவட்டத்தில் மார்ச் மாதத்திற்குள்ளாக இந்த பணிகளை முடிக்க வேண்டும். ஆகவே தம்பி மிக்கேல் அவரோடு சேர்ந்து இன்னொரு தம்பியும் இருக்கிறார்கள். இன்னொரு 10 பேர், அதாவது இவங்க என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால், இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது டச் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய அந்த செல்ஃபோனை பயன்படுத்த தெரிஞ்சவங்க இருக்கணும். அதற்கு தம்பி மிக்கேல் அவரோடு சேர்ந்து இன்னொரு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களோடு சேர்ந்து நீங்கள் யாரெல்லாம் வர விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெயர்களை கொடுத்தால் மிக வசதியாக இருக்கும். செல்லு நீங்கள் உங்கள் செல்லு தான் பயன்படுத்தணும். நீங்கள் பதிவு பண்ண ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பதிவு பண்ணியாச்சுன்னு சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர், நம்பர் எல்லாமே அங்கே பதிவாயிரும். அதனால் இந்த மொபைல் பற்றி தெரிஞ்சவங்க இருக்கணும்.
அப்போ ஒவ்வொரு அன்பியத்திலேருந்து நீங்கள் ஒரு ஆள் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு அன்பியத்திலேருந்து ஒருத்தர் வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு உதவி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்யலாமா? அதனால் ரொம்ப சீக்கிரமாக செய்ய வேண்டியிருக்குது. அதனால் இந்த ஒவ்வொரு அன்பியத்திலேருந்து ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்க 2 பேரும் பயிற்சி கொடுப்பாங்க. எப்படி செய்யணும், என்ன செய்யணும், அப்படி விவரம் செய்வாங்க. நீங்கள்லாம் பயிற்சி எடுத்து முடித்த உடனே அதன் பிறகு மறை மாவட்டத்திலேருந்து அதுக்கான பார்கோடு வாங்கப்படும். அந்த கோடு வந்து ஒரு தடவை ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் அது இந்த பங்குக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு கோடு. அந்த முறையை பயன்படுத்துவதற்காக நீங்கள் உங்கள் அன்பியத்திலேருந்து ஒருத்தர் கொடுங்க. புதன்கிழமைக்குள்ள ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து சொல்லலாமா? ரைட்டா? உங்கள் அன்பியத்திலேருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கொடுங்க. அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். அந்த ஒரு நபர் என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒரு 20 குடும்பம் இருக்குன்னா 30 குடும்பம் இருக்குன்னு சொன்னால் உங்கள் அன்பியத்தில் ஏற்கனவே நாம் பங்களவில் சர்வே எடுத்து வச்சுருக்கிறோம். 1000 அவர்கள் வருகையின் போது குடும்ப அட்டை கணக்கெடுத்து வச்சுருக்கிறோம். அந்த லிஸ்ட்டை கூட நான் தந்துடுவேன். அந்த லிஸ்ட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் அன்பிய பொறுப்பாளரையும் கையில் வச்சுக்கிட்டு எந்த குடும்பமும் விடுபடாமல் பார்க்கணும். புதுசாக கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட அந்த குடும்பமும் ஒரு குடும்பமாக பதிவு செய்யணும். சரியா? அதனால் ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் ஒரு நபரை, இந்த மொபைல் விவரம் தெரிந்தவர்களை நீங்கள் வருகின்ற புதன்கிழமைக்குள்ளாக தேர்ந்தெடுத்து கொடுங்கள். அந்த 2 தம்பிகளும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு உள்ளாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருவாங்க. பயிற்சி பெற்ற பிறகு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரத்திலிருந்து இந்த சர்வே எடுக்கக்கூடிய பணி நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய தினம் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை நம்முடைய மாதா கவியில் நாம் திருப்பலி நிறைவேற்றினோம். இந்த திருப்பலிக்கு எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்கிற நம்முடைய ஆலய எலக்ட்ரிஷியன் பதுவர் மற்றும் அந்தோணிசாமி, விமல் இவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். புனித மிக்கேல் அதிதூதர் அன்பிய கூட்டமானது லெவே மிக்கேல் சேசம்மாள் அவர்களுடைய வீட்டில் வைத்து புதன்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். புனித அந்தோணியார் அன்பிய கூட்டமானது நாளை திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தனராஜ் ரோணிக்கம் அவர்களுடைய இல்லத்தில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே இந்த அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் தவறாது கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். புனித குழந்தை தெரசா அன்பியத்தைச் சேர்ந்த மரிய மிக்கேல் பிரவீனா அவர்களுடைய குழந்தை ஜெனிஸ்கா, புனித அந்தோணியார் அன்பியத்தைச் சேர்ந்த சில்வஸ்டர் ரெஜினா மேரி அவர்களுடைய குழந்தை ஜெமீமா, அன்னை தெரசா அன்பியத்தைச் சேர்ந்த வினோத் நிஷா இவர்களுடைய குழந்தை ஜெஃபினா, திருச்சுலுவை அன்பியத்தைச் சேர்ந்த ஜினு செல்வராணி இவர்களுடைய குழந்தை பிரிஜித் ஆண்டோ, திருருதி அன்பியத்தைச் சேர்ந்த அந்தோணி சுரேஷ் ஆரோக்கியம் இவர்களுடைய குழந்தை அஸ்லே பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இந்த பிள்ளைகளை கரங்களை தட்டி அன்போடு கூட அவர்களை வாழ்த்துவோம். இந்த நாளிலே இந்த 3 ராஜாக்கள் திருவிழா, 3 ஞானிகள் திருவிழா அல்லது திருக்காட்சி பெருவிழா என்று அழைக்கப்படுகிற இந்த விழாவில் நம்முடைய அன்பு தம்பிகள், தங்கை அருமையான விதத்திலே அந்த ஞானிகளை நினைவுபடுத்துகிற விதத்திலே 3 ராஜாக்களை நினைவுபடுத்துகிற விதத்திலே மிக அற்புதமான விதத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வருகை, அவர்களுடைய இந்த பங்கேற்புக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்வோம். எல்லா ராஜாக்களும் கழுத்தில் கையில் கிடக்கிறதெல்லாம் கழுத்தி போட்டு போகணும். வேற வாழ்த்துவோம். உண்மையிலே பாராட்டுக்குரியது. ஏன்னா ஒரு கூச்சப்படாமல் ஒரு இடத்துல வந்து நின்று அதை சொல்லணும், பேசணும், அதை நிற்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய காரியம். என்னுடைய பிள்ளைகள் பங்கேற்புக்கு பாராட்டுகிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவனுடைய சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருளிலிருந்து உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது ஒளிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததைப் போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அருட்சகோதரி தீபா அவர்கள் இந்த பிள்ளைகளை தயாரிப்பு செய்திருக்கிறார்கள். அத்தோடு கூட எல்லா நாட்களும் நம்முடைய ஆலயத்திலே அருட்சகோதரிகள் பங்கேற்பு செய்து வழிகாட்டுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். திருப்பலி முடிந்துவிட்டது. உடனடியாக மறைக்கல்வி வகுப்பு உண்டு. கட்டாயமாக எல்லா பிள்ளைகளும் இருந்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கீழ்வானில் பாய்கின்றது பூபாலம் என் காற்றில் கேட்கின்றது. தீராத துன்பங்கள் தீர்கின்றது. என் தேவன் உன் வண்ணம் நேர்கின்றது. கண்ணேவா கண்மணிவா விடிகாலை பொழுதாக ஒளிதர நீவா. திருச்சபை முழுதும் அருள்மழை பொழியும் குழந்தை இயேசுவே. சரணம் சரணம் திருவடி சரணம். காற்றாக ஊற்றாக வந்தானவன் கண்ணோடும் நெஞ்சோடும் நின்றானவன். நேற்றாகி இன்றாகி வாழ்கின்றவன். செய்கின்ற பாவங்கள் தீர்க்கின்றவன். நினையாத முன்னே அழகான பொன்னே வர வேண்டும் இங்கே என் தேவனே. ஒரு போதும் உன்னை மறவாத நாளும் நான் பாட வேண்டும் உன் நாமமே. மனதாலயம் புனதல்லவோ மனதாலயம் புனதல்லவோ. குழந்தை இயேசுவே சரணம் சரணம் திருவடி சரணம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா
காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்து ராஜா வாழ்க. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே